ஹாய் வணக்கம், வெல்கம் டு சௌமியா உலகம். இன்றைக்கி இந்த சாக்லேட் தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சோஹன் அல்வா செய்யறதுக்கு இந்த கப்பில் நெய் இல்லைன்னா எண்ணெய் இதனால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்வீட் செஞ்ச உடனே இதில் நம்ம மாத்திரா மாதிரி இருக்கும், அதனால் இதில் இப்பயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெய்யெல்லாம் தடவிட்டு இந்த கப்பில் நான் கொஞ்சம் முந்திரியும் கொஞ்சம் பாதாமும் நசுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் அப்படியே கார்னிஷுக்கு இங்கே மேலே போட்டு விட்டுறலாம். இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது இப்படி திரும்பி இருக்கிறதெல்லாம் மட்டும் இப்படி திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி வச்சாச்சு. இப்போ இது கப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது மாவு. இதில் மைதா மாவு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 2 3 4 ஸ்பூனு மைதா மாவு போட்டிருக்கேன். இதுலேயே 3 ஸ்பூனு பால் பவுட்ரு, 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். 4 ஸ்பூன் மைதா மாவு, 3 ஸ்பூனு பால் பவுட்ரு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும் ஓரம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சிடுறேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இதில் 1/4 கப்பு நெய் ஊற்றுறேன். நெய் ஊற்றி இதில் 1 கப்பு, 1 கப்புனா ஃபுல்லாக இல்லை, 3/4 கப்பு இருக்குது. இந்த 3/4 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வரணும். சர்க்கரைனா இப்போ தான் கரைய ஆரம்பிக்குது. பிகினர்ஸு தண்ணி கிண்ணி ஊற்றிடக்கூடாது. பொறுமையாக இந்த நெய்யும் சர்க்கரையும் மட்டும்தான் போட்டு இதை சர்க்கரை இந்த மாதிரி ஹீட்லேயே வச்சுருக்கும் போது தானாக மெல்ட் ஆகி வரும். சர்க்கரை கரைஞ்சிட்டே வருது பாருங்கள். தான் சர்க்கரை கரைஞ்சிருச்சு. சர்க்கரை கரைஞ்சி சர்க்கரை தனியாகவும் நெய் தனியாகவும் வந்திருக்கு பாருங்கள். இதுதான், இவ்வளோதான். இப்போது இதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, இந்த மாவை இதில் சேர்த்துடலாம்.
கொஞ்சம் கைவிடாமல் கலரணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு தான் கலர்றேன் நான். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்கண்ணா. ரெடி ஆகிடுச்சி. இதை உடனே நம்ம கப்புக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் ஸ்பீடாக செய்யணும். ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். நல்லா விழுந்துருச்சு. கொஞ்சம் கூட கரண்டியில் கடாயில் ஒட்டாமல் அல்வா எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட்டு நான் இருந்தது எல்லாத்துலேயும் போட்டு வச்சுட்டேன். கப்பு பத்தலை, அது கிண்ணத்தில் கொஞ்சம் கனமாகவே போட்டிருக்கேன். இப்போ ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற்றிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நெய் தடவுன்னு அந்த கரண்டி வச்சு உள்ளே கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது ரெடி ஆகிடும். ஏன்னா சூடாக இருக்கும் போதே கையில் வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது கை சுட்டுக்கணும். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு இருந்தது இந்த கிண்ணத்துலேயும் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டேன் நான். ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நான் கட் பண்ணி காட்டுறேன். எடுத்து இந்த கப்பில் எடுத்து காட்டுறேன். இது எல்லாமே லேசாக தான் ஆறி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆறணும். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆறணும். ஆறினா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இதை எப்படி எடுத்தேன்னா இப்படி கொஞ்சம் லைட்டாக சூடு வெதுன்னு இருக்குது. இந்த மாதிரி இந்த கிளாஸை இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இது இறங்கிதா, இப்படி தட்டினோம்னா அழகாக விழுந்துட்டு பாருங்கள். கொஞ்சம் வெதுன்னு சூடு இருக்குது. இன்னும் சூடு ஆறலை. ஆனால் நல்லா டம்னு சவுண்டு வருது பாருங்க. சவுண்டு வருது. இன்னும் கொஞ்சம் ஆறணும். நமக்கு விருப்பமான ஷேப்பில் அழகாக சூப்பராக ஒரு சாக்லேட்டு ஸ்வீட்டு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.